ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இன்றைக்கி தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு. நான் இந்த ஜாம் பண்ணுறதுக்கு 1 கிலோ நாட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் சுகர். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். இதை நல்லா அந்த தழைப்பகுதியெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை அப்படியே நம்ம வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு கூட அரைச்சி அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி டைரெக்டாகவும் அடிச்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கணும். தக்காளி இப்போ ரேட்டு நல்லா கம்மியாக கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ சப்பாத்தி, ப்ரெட்டு இதிலெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த கப்பில் 4 கப் இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அப்பப்போ கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அடிக்கடி கிளறி விடணும். ஒரு 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா பாதி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஜாம் பதம் பார்த்திங்கன்னா எப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இப்படி ஊற்றி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விழுகும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜாம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது இல்லாமல் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாதனால வெளியில் ஒரு 10 நாள் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.